மக்களே, கத்தரி வத்தல் எவ்வாறு தயார் செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், இந்த கத்திரிக்காயை மார்க்கெட்டில் விலை மலிவாக உள்ள நேரத்தில் வாங்கிட்டு வந்து இதை ரெண்டாக வெட்டி வேக வச்சு வெயிலில் காய வைக்கணும். இதை பாருங்கள், அது எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிறேன். இது எப்படி வெட்டணும்னா, இந்த பாருங்கள், இந்த காம்பை மட்டும் வெட்டிட்டு இந்த அள்ளி வட்டத்தோடு ரெண்டாக வெட்டணும். இதை பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி கத்திரிக்காயை நல்லா வேக வைக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி காம்பை வெட்டிட்டு இதை அப்படியே அள்ளி வட்டத்தோடு, இந்த இதுதான் அள்ளி வட்டங்கிறது, இந்த அள்ளி வட்டத்தோடு அப்படியே ரெண்டாக வெட்டி வேக வைக்கணும். இந்த பாருங்கள், இது ஒரு 3/4 பாகத்திற்கு வெந்திருக்கு. இது வெந்த உடனே அப்படியே கொண்டு போய் வெயிலில் காய வச்சோம்னா, அதை பாருங்கள், இது போல் நல்லா வடவமாக நல்லா காஞ்சி போய் கத்திரிக்காய் வத்தல் கிடைக்கும் நமக்கு. அதை பற்றிலாம் இந்த மாதிரி கிடைக்கும். வெயிலில் எப்படி காய வைக்கிறதுன்னு காமிக்க பாருங்கள். இது நல்லா முழுமையாக வெந்துருச்சுங்க. இதுக்கு மேலே வேக வைக்கக்கூடாது. ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னா வத்தல் காய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கொலன்னு போயிடும். அதனால் இதோடு நிறுத்தி இதை வெயிலில் காய வைக்கணும். இதை பாருங்கள், இதை இப்போ அப்படி எடுத்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே ஒரு தட்டில் போட்டு கொண்டு போய் வெயிலில் காய வைக்கணும். இந்த மாதிரி நல்லா தண்ணியை வடிகட்டிடணும். இந்த மாதிரி வெயிலில் காய வைக்கணுங்க. இதை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு கூடுதலாக போட்டு தேவைன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் கலந்து நல்லா வேக வைக்கணுங்க. 3/4 பாகத்துக்கு வெந்த உடனே கொண்டு வந்து இது மாதிரி வெயிலில் ஒரு மொட்டை மாடியில் காய வைக்கணுங்க. இது நல்ல வெயில் காலங்களில் ஜனவரியிலேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே நல்ல வெயில் காலங்களில் இது மாதிரி வேக வச்சு காய வச்சுக்கிட்டா மழை காலங்களில் இது குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த பாருங்கள், இது நல்லா காஞ்ச உடனே இது போல் வத்தலாகிடும். பார்த்தீங்களா, இது மாதிரி வத்தலாகிடும். இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு காற்று போகாத ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு மழை காலங்களில் இதை குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வத்த குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் மக்களே. இவ்வளவு தான் மக்களே. இதுதான் கத்திரி வத்தல் எவ்வாறு தயாரிப்பது என்பது தெரிஞ்சுக்கங்க மக்களே. என்னுடைய வீடியோவை பிச்சையா குரல் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.